சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. அதாவது தமிழகத்தில் முன்னுரிமை அந்தியோதயா, முன்னுரிமையற்ற அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 2.28 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளது. பொது விநியோக திட்டம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் 2,28,09,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு, மண்ணெண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக ரேஷன் கடைகளில் 2.28 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் அரிசி, கோதுமை இலவசமாகவும், சர்க்கரை, துவரம் பருப்பு, பாமாயில் ஆகியவை மானிய விலையிலும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இணையதளத்தின் பாதுகாப்பு வசதிகளை பலப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏனென்றால் இணையதளத்தில் சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ரேஷன் கார்டுதாரர்களின் விவரங்கள் திருடப்பட வாய்ப்புள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கணினி அவசர கால பதிலளிப்பு குழு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.